ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் நியூ மாடலில் மினி கூடை எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கூடைக்கு கைப்பிடி, ஹார்ட் ஷேப் எல்லாமே கம்ப்ளீட்டாக எப்படி பின்னுறதுன்னு இந்த வீடியோலேயே நம்ம பார்க்க போகிறோம். இதே மாடலில் பாருங்கள், ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பெரிய அளவில் இந்த கூடை பின்னி இருக்கும். இந்த கூடை பின்னுறதுக்கு 1.5லேருந்து 2 ரோல் வரைக்கும் ஒயர் நமக்கு தேவைப்படும். இதே மாடலில் இன்றைக்கி நம்ம பிகினர் பின்னி பழக்கிறதுக்காக இந்த கூடையை எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பர்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கூடை பின்னுறதுக்கு சாண்டல் கலரில் 8 ஒயர், ரெட் கலரில் 4 ஒயர், ஒரு ஒயரும் 3 அடி கட் பண்ணிக்கோங்க. இந்த மினி பேக் எப்படி பின்னுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பெரிய பேக் பின்னுற வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இந்த வீடியோவோட லிங்க்கை பின் பண்ணி வைக்கிறேன், பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட்டு ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு 1 அடி ப்ளஸ் உள்ளுக்குள்ளே சொருகி விடுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. இப்போ 1.25 அடி எடுத்திருக்கேன். இதை இப்படி மடிச்சுக்கலாம். 1.25 அடி முன்பக்கம் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்டில் இருக்கிறது கட் பண்ண ஒயர். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ரெட் கலர் ஒயரை சரி சமமாக மடித்து வச்சுருக்கேன். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். இந்த ஒயர் ரன்னிங் ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும். இதை இப்படி மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஒயர் இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயரை இந்த லூப்பில் போடணும். இதுதான் பாக்ஸ் நாட். இப்போ ஃபர்ஸ்ட் ரெட் கலர் ஒயரை நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. லெஃப்ட் சைடு 1.25 அடி ஒயர் இருக்கும், ரைட் சைடு ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிற ஒயர் இருக்கும். இது கட் பண்ண ஒயர். ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஒரு ஒயர் பெருசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயர் பிடிச்சி எடுத்து இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சரியாக இருக்குது. இதே மாதிரி ரெண்டாவது ரெட் கலர் ஒயரை சரி சமமாக மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். நாட் போட்டுட்டு ஒயர் 2 பக்கத்துலேயும் ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், சாண்டல் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு 2 ரெட் ஒயர், அதுக்கப்புறம் நடுவில் 8 சாண்டல் ஒயர் கட் பண்ணோம் இல்லையா, அந்த 8 சாண்டல் ஒயரையும் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் கடைசி 2 ஒயர் ரெட் கலர் ஒயரை ஜாயின் பண்ணணும். ஓகேவா? இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இப்போது இதே மாதிரி 8 சாண்டில் கலர் ஒயர், கடைசியாக 2 ரெட் கலர் ஒயரை ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். கட் பண்ண 12 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் 2 ஒயர் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒயர், நடுவில் 8 சாண்டில் கலர் ஒயர், கடைசியில் 2 ரெட் கலர் ஒயரை ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லெஃப்ட் சைடு 1.25 அடி ஒயர் விட்டோம் பாருங்கள், அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் 1.25 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 1.25 அடி ஒயர் நமக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் வரிசையாக ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. செகண்ட் ஸ்டெப் சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 2 வரிசையும், சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 2 வரிசையும் நம்ம பின்ன போகிறோம். ஃபர்ஸ்ட் வரிசை பின்னும் போது லெஃப்ட் சைடு எவ்வளோ ஒயர் விட்டோமோ அதே அளவுக்கு இந்த மாதிரி அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒயரில் நாட் போடணும். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ஒயர் வந்துட்டு இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல, சின்னதாக இருக்கக்கூடாது. ஸோ ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு ரைட் சைட்லேயும் 1.25 அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த மினி கூட பின்னுறோம் பாருங்கள், இதே மாதிரி தான் இந்த பெரிய கூடையும் பின்னணும். ஒயரோட எண்ணிக்கையிலையும் அளவுலையும் மட்டும்தான் மாற்றம் இருக்கும். மற்றபடி சேம் இதே மெத்தடில் தான் பின்னுவோம். அதே மாதிரி இது மினி கூடை அப்படின்றதுனால 2 ஒயர் உருட்டு கைப்பிடி. ஹார்ட் ஷேப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த பெரிய கூடைக்கு 3 ஒயர் உருட்டு கைப்பிடி. ஹார்ட் ஷேப் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக போடுவோம். இது கொஞ்சம் பெரிய பேக் அப்படின்றதுனால கூடை பின்னுறது, ஹேண்டில் பின்னுறது, ஹார்ட் ஷேப் பின்னுறதுன்னு 3 வீடியோவாக தனித்தனியாக கொடுத்துருப்பேன். புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைட்லேயும் 1.25 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து 3வது வரிசை பின்ன போகிறோம். 3வது வரிசை பின்னுறதுக்கும் பாருங்கள், லெஃப்ட் சைடு 1.25 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விடுறேன். விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். இந்த 3வது வரிசையிலையும் ஒரு 4 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நீங்களே போட்டுக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். 3வது வரிசையும் பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடில் 1.25 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 2 வரிசை நம்ம பின்னி முடிச்சாச்சு இல்லையா? இதே மாதிரி சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 2 வரிசை பின்னணும். இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இந்த பக்கத்தில் நம்ம 2 வரிசை பின்ன போகிறோம். ஒன் சைடு பின்னி காமிச்சோம் இல்லையா? சேம் அதே மாதிரி தான் இந்த பக்கத்துலேயும் பின்னணும். லெஃப்ட் சைடு பாருங்கள், 1.25 அடி ஒயரை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடுறேன். ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். அதுக்கப்புறம் ரைட் சைட்லேயும் 1.25 அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணணும். இந்த ஒரு வரிசை பின்னிட்டு இதே மாதிரி இன்னும் ஒரு வரிசை பின்னணும். ஓகேவா? இப்போ பேஸில் டோட்டலாக நம்ம 5 வரிசை பின்ன போகிறோம். 5 வரிசையும் பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ செகண்ட் ஸ்டெப் நம்ம பின்னி முடிச்சாச்சு. பேஸில் 5 வரிசை பின்னி இருக்கும். அடுத்து தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ரெட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு 2 ரவுண்டு நம்ம பின்ன போகிறோம். மேல் பக்கம் போகிற ஒயரில் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஒயரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரெட் கலர் ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு குட்டியாக விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. இப்போ கூடையோட சைடு பின்னுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் டர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் நாட் போடணும். அப்புறம் இந்த பக்கம் டர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் நாட் போடணும். அப்புறம் இந்த பக்கம் டர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் நாட் போடணும். கடைசியாக இந்த ஒயர் வரைக்கும் நாட் போடணும். ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம சுற்றி நாட் போட்டுட்டு வரப்போகிறோம். பேஸ் பின்னும்போது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி பின்னோம் இல்லையா? சைடு வால் பின்னும்போது ரன்னிங் ஒயரை கட் பண்ணவே கூடாது. கூடையோட ஹைட் ஃபுல்லாக எவ்வளோ வேணுமோ அது வரைக்கும் பின்னணும். உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு கலர் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு இன்னொரு கலர் ரன்னிங் ஒயரை மாற்றி நீங்கள் பின்னிக்கலாம். இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட்டாச்சு. அடுத்து இந்த பக்கம் டர்ன் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். இதுதான் கார்னர் டர்னிங். கூடைக்கு மூளை திருப்புறது முக்க திருப்புறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இதுதான். இப்போ இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வரணும். ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். சைடு வால் பின்னுறதுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் பின்னி முடிச்சிருக்கோம். இப்போ இந்த பக்கம் டர்ன் பண்ணி பின்ன போகிறோம். இது வந்துட்டு 2வது கார்னர் டர்னிங். ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா பேஸ்கெட்டும் ரொம்ப ஈஸியாக எப்படி பின்னுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். நம்ம சேனலில் வர நியூ ஐடியா பேஸ்கெட்டுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்டுன்னு அதில் இன்னும் நிறைய நியூ ஐடியா பேஸ்கெட்ஸ் இருக்குது, பாருங்கள். பேஸ்கெட்ஸ் மட்டும் இல்லாமல் விதவிதமான பறவைகளை தத்ரூபமாக ரொம்ப ஈஸி மெத்தடில் எப்படி பின்னுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். பேர்ட்ஸ் இதுக்கப்புறம் டாய்ஸுக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன், பாருங்கள். இதுக்கு மேலே வீடியோவை கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். ரெண்டாவது கார்னர் டர்ன் பண்ணி ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். அடுத்து 3வது கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இந்த பக்கம் டர்ன் பண்ணி நாட் போடணும். இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னுறத கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். கொஞ்சம் தான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். நாட் போடுறத கிளியராக உங்களால் பார்க்க முடியும். மூணாவது கார்னர் எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. அடுத்து 4வது கார்னர் டர்ன் பண்ணி பின்ன போகிறோம். இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போட போகிறோம். இது வந்துட்டு 4வது கார்னர் டர்னிங். பிகினருக்காக ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு பின்னி காமிச்சிக்கிட்டு இருக்கேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் சுற்றி நாட் போட்டு வந்திருக்கேன். இப்போது ஆரம்பித்த அந்த நாட்டும் முடித்த அந்த நாட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். இதை லேடர் நாட் போட்டு ஒன்றா நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். லேடர் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். 1 இன்ச் வரைக்கும் இந்த லூப் இருக்கணும். அடுத்து இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் தான் மடிக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடித்து இந்த லூப்புக்குள்ளே இப்படி போடணும். இப்போ அடுத்து இதே நாட்லேயே மேல் பக்கம் போகுது இல்லையா, இந்த ஒயரை இந்த ரெட் கலர் ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே போடணும். அவ்வளோதான், இதுதான் லேடர் நாட். ஃபர்ஸ்ட்டு மேலே போகிற ஒயர் பிடிச்சிடுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சிடுங்க, நாட்டு டைட் ஆயிரும். இப்போ ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை இப்படி வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எதில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, இந்த ஒயரில் தான் 2வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணணும். ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 2 ரவுண்டு மட்டும் தான் நம்ம பின்ன போகிறோம். 3வது ரவுண்டில் சாண்டில் கலர் ரன்னிங் ஒயரை சேஞ்ச் பண்ணி பின்னணும். இப்போது 2வது ரவுண்டில் 3 நாட் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போடணும். இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு இந்த ரவுண்ட்லேயும் ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். இப்போ 2வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2வது ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன். மறுபடியும் என்ன பண்ண போகிறோம், ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது இன்னொரு முறை லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். 1 இன்ச் வரைக்கும் இந்த லூப் வச்சுக்கோங்க. அடுத்து ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேலே பார்த்த மாதிரி மடித்து இந்த லூப்புக்குள்ளே போடணும். அப்புறம் இதே நாட்டிலே மேல் பக்கம் போகுது இல்லையா, அந்த ஒயரை இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே போடணும். ஃபர்ஸ்ட்டு மேலே போகிற ஒயரை பிடிச்சிடுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயரை பிடிச்சிடுங்க, நாட்டு டைட் ஆயிரும். இப்போ 2வது ரவுண்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இனி ரெட் கலர் ரன்னிங் ஒயரை நமக்கு வேண்டாம், இதை சிசரை வச்சு கட் பண்ணிடலாம். இப்போ அடுத்து 3வது ரவுண்டு சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடை உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு விட்டுட்டு ஏதாவது ஒரு ஒயரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 3வது ரவுண்டு பின்ன ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டு வரணும். இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். அதுக்கப்புறம் 3வது ரவுண்ட்லேயும் லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போட்டுட்டு 4வது ரவுண்டு பின்னணும். ஓகேவா? இப்போ பிகினருக்காக இந்த 3வது ரவுண்ட்லேயும் ஒரு 4 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வாங்க. இதை ஃபுல்லாக பின்னி காமிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வீடியோ பெருசாக போயிடும். ஓகே, இப்போ இதே மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். 3வது ரவுண்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, சுற்றி ஒரு ஒயர்லையும் நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ 3வது ரவுண்ட்லேயும் ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். 2 முறை ஸ்லோவாக லேடர் நாட் போட்டு காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி தான் போடணும். பிகினருக்காக இந்த லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு தனியாக கூட வீடியோ கொடுத்துருக்கேன். மேலே ஐகார்டில் அந்த வீடியோவோட லிங்க்கு கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ லேடர் நாட் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து 4வது ரவுண்டு பின்ன போகிறோம். உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை இப்படி வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எதில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்களோ ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, இந்த ஒயரில் 4வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணணும். இனி அடுத்த ரவுண்டு எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி என்ன பண்ணணும், ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னிட்டு லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போட்டுட்டு அடுத்த ரவுண்டை பின்னணும். இதே மாதிரி இந்த சாண்டில் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு மொத்தம் 6 ரவுண்டு பின்னணும். 6 ரவுண்டு பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரன்னிங் ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இப்போ அடுத்து லெஃப்ட்டில் 5 ஒயர், ரைட்டில் 5 ஒயர் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 1.25 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அந்த ஒயர் தான் இது. இதை வந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடலாம். இதை சொருகி விட்டுட்டோம்னாக்கா அடுத்த ஸ்டெப் பின்னும்போது நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இந்த ஒயரை 2வது ரவுண்ட்லேருந்தே சொருக ஆரம்பிச்சிருங்க. நம்ம நார்மலாக ஒரு ரவுண்டை உள்ளுக்குள்ளே மடித்து சொருக்குவோம் இல்லையா, இந்த கூடைக்கு அந்த மாதிரிலாம் வேண்டாம். அப்படியே 2வது ரவுண்ட்லேருந்தே இந்த ஒயரை சொருக ஆரம்பிச்சிருங்க. இதே மாதிரி லெஃப்ட்டில் 5 ஒயர், ரைட்டில் 5 ஒயர் சொருகணும். சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும்.
இப்போ கூடையோட உள் பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 5 ஒயரை சொருகி முடிச்சாச்சு. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை சேஞ்ச் பண்ணி பின்னோம் இல்லையா, இந்த ஒயரையும் கையோட உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இப்போது நார்மலாக ஒரு கூடை எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி பின்னி முடிச்சிட்டோம். இதில் நியூ மாடல் ஹேண்டில் பின்ன போகிறோம் அப்படின்றதுனால லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் நம்ம பார்த்தோம்னா 2 மவுண்டன் ஷேப் பின்ன போகிறோம். இந்த மவுண்டன் ஷேப் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒன் சைடு வந்துட்டு மவுண்டன் ஷேப் பின்னி முடிச்சுட்டு இதே மாதிரி இந்த பக்கத்தில் நம்ம பின்ன போகிறோம். இப்போ சென்டரில் 8 சாண்டில் ஒயர் இருக்கு இல்லையா, அதை 4 நாளாக தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. இந்த சாண்டில் ஒயரில் மட்டும்தான் இப்போ நம்ம நாட் போட போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த 2 ஒயரையும் பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து இந்த 2 ஒயரையும் பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ 2 நாட் போட்டோம் இல்லையா, இந்த 2 நாட்டுக்கு மேலே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள், இதில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ மொத்தம் 3 நாட் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணுன்னாக்கா, இந்த 2 ரெட் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, இதில் ஃபர்ஸ்ட் ஒயரை வச்சு இந்த பக்கம் போகிற ஒயரில் 2 நாட் போடணும். இது ஃபர்ஸ்ட் நாட்டு, இது செகண்ட் நாட்டு. இந்த ரெட் கலர் ஒயர் பார்டர் மாதிரி வரணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி இந்த ரெட் கலர் ஒயரை வச்சு 2 நாட் போடணும். இதே மெத்தடில் தான் அந்த பெரிய பேக்லேயும் பின்னி இருப்பேன். ஓகே, இப்போ பாருங்கள் மவுண்டன் ஷேப் பின்னி முடிச்சாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு நம்ம மவுண்டன் ஷேப் பின்ன போகிறோம். இந்த 4 சாண்டில் ஒயர் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் 2 ஒயரை பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கோங்க. பக்கத்துலேயே இந்த 2 ஒயரையும் பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ 2 நாட் போட்டாச்சு. இந்த 2 நாட்டுக்கு மேலே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இங்கே மேலே ஒரு நாட் போட்டுக்கோங்க. சாண்டில் கலர் ஒயரில் மொத்தம் 3 நாட் நம்ம போட்டிருக்கோம். இப்போ அடுத்து இந்த ரெட் கலர் ஒயரை பார்டர் மாதிரி பின்ன போகிறோம். ரெட் ஒயரையும் சாண்டில் ஒயரையும் பிடிச்சி ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. இப்போ மேல் பக்கம் 2வது நாட் போட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி 2வது ஒயரை பார்டர் மாதிரி பின்னணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 2 பக்கத்துலேயும் மவுண்டன் ஷேப் நம்ம பின்னி முடிச்சாச்சு. இப்போது அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த மவுண்டன் ஷேப்பில் இந்த குட்டி குட்டி ஒயர்ஸ் இருக்கு இல்லையா, இதை அப்படியே உள்ளுக்குள்ளே மடித்து சொருகி விடணும். இந்த ஒயர்ஸை அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து சொருகணும். அந்த ட்ராக் வந்துட்டு மாறாமல் சொருகணும். அந்த ஒயரை மடிக்கும் போது எந்த டைரெக்ஷனில் அந்த ஒயர் போகுதோ அதே டைரெக்ஷனில் சொருகி விடணும். அதே மாதிரி ஒயர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ஒயரையும் இந்த கூடைக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. கூடையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதே மாதிரி இந்த ஒயரையும் ஆப்போசிட்டில் மடித்து சொருகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஒயர்ஸை எப்படி மடித்து சொருக்கிறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா, இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு ஒரு பக்கத்தில் கைப்பிடியும் பின்னி முடிச்சிட்டேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் கைப்பிடி பின்ன போகிறோம். இந்த கைப்பிடி பின்னுறதுக்கு 2 ஒயர், ஒரு ஒயரும் 4 அடி கட் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஒயரையும் இந்த வி ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு சென்டரில் இருக்கிற ஹோலுக்குள்ளே இப்படி விட்டுக்கோங்க. இந்த 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. முதல் முறையாக நீங்கள் இந்த 2 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்ன போகிறீங்க அப்படின்னாக்கா, தனியாக நார்மலாக ஒயர் கூடைக்கு எப்படி பின்னுவோமோ அந்த மாதிரி பின்னி பழகிட்டு இந்த டைப் பின்னுங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போது 2 ஒயரையும் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. லெஃப்ட் ஹேண்டில் 2 ஒயர், ரைட் ஹேண்டில் 2 ஒயர் இருக்கும். இதில் சென்டரில் இருக்கு இல்லையா, இந்த 2 ஒயரையும் இப்படி இன்ட்டு மாதிரி வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஒயர் மேலே ரைட் ஒயரை இப்படி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ அடுத்து லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ஒயரை ரைட் ஹேண்டுக்கு கொண்டு வரேன். இன்னும் ஒரு ஒயர் தான் இருக்குது. இதை என்ன பண்ணணுன்னாக்கா, இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே 2வது ஒயருக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க.
இப்போ ஹேண்டில் பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ரைட் ஹேண்டில் இருக்கிற ஒயர் எடுக்கிறேன். ரைட் ஹேண்டில் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட்டு ஒயரை இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இந்த குட்டி ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே இப்படி விடணும். இதுக்கு பக்கத்துலேயே இந்த ஹோல் இருக்கும், இதில் விட்டுறாதீங்க. இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோல்குள்ளே தான் விடணும். இப்போது கம்ப்ளீட்டாக இந்த ஒயரை அப்படியே இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒயரை விட்டுடணும். விட்டுட்டு இந்த ரெண்டாவது ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும். இப்போது ரைட் ஒயரை பின்னியாச்சு. அடுத்து லெஃப்ட் ஒயர், லெஃப்ட் ஹேண்டில் 2 ஒயர் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஒயரை இதே ட்ரையாங்கிள் மாதிரி ஹோல் இருக்குது பாருங்கள், அது வழியாக இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். இந்த ஒரு ஹோல்குள்ளே லெஃப்ட் ஒயர் ரைட் ஒயரை இப்படி கொண்டு வரும். கொண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஒயரை எப்போவும் சேர்த்துக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும். இப்போ லெஃப்ட் ஒயரை பின்னியாச்சு. அடுத்து ரைட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒயரை இந்த பென்டகன் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல்குள்ளே இப்படி கொண்டு போகணும். இந்த ஒயரை கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துருங்க. எடுத்துக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஒயர் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும். இப்போது இதே ஹோல்குள்ளேயே லெஃப்ட் ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். இந்த ஹோல் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால லெஃப்ட் ஒயர் ரைட் ஒயர் மறுபடியும் லெஃப்ட் ஒயர் ரைட் ஒயரை இதுலேயே பின்னணும். இப்போது 2 முறை அந்த ஹோல்குள்ளே பின்னி முடிச்சாச்சு. இப்போ 3வது முறையாக பின்ன போகிறேன். ரைட் ஒயரை இதே ஹோல்குள்ளேயே இப்படி கொண்டு போயிட்டு கம்ப்ளீட்டாக இப்படி வெளியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலே இந்த ஒயரை இப்படி வைக்கணும். இப்போது 3 முறை அந்த ஹோல்குள்ளே பின்னியாச்சு. மறுபடியும் லெஃப்ட் ஒயரை இதே ஹோல்குள்ளே இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வரேன். ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலே வைக்கணும். இந்த ஒரு ஹோலில் 4 முறை ஒயரை கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? இப்போ அடுத்து இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் நம்ம பின்னணும். ரைட்டு ஒயரை இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஹோல்குள்ளே இப்படி உள் பக்கமாக கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு எப்பவும் போல் ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும். நீங்கள் முதல் முறையாக உருட்டு கைப்பிடி பின்னுறீங்க அப்படின்னாக்கா இந்த டைப்பில் பின்னுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சாதாரணமாக 2 ஒயர் உருட்டு கைப்பிடி கூடைக்கெல்லாம் பின்னுவோம் இல்லையா, அந்த மாதிரி பின்னி பழகிட்டு அதுக்கப்புறமா பேஸ்கெட்டோடு அட்டாச் பண்ணி பின்னுங்க. லெஃப்ட் ஒயர் ரைட்டு ஒயர் லெஃப்ட் ஒயர் ரைட்டு ஒயர்னு மாற்றி மாற்றி பின்னணும். இப்போ பாருங்கள், இந்த ஹோல்குள்ளே இது 3வது முறையாக இந்த ஒயரை கொண்டு வரேன். ஏன்னாக்கா அந்த சாண்டல் கலர் ஒயர் வந்துட்டு கொஞ்சம் வெளியே தெரியுது அப்படின்றதுனால இந்த ஹோல்குள்ளேயும் 4 டைம்ஸ் இந்த ஒயரை உள்பக்கமாக கொண்டு போகிறோம். இப்போ இதே மாதிரி இப்போ கடைசி ஹோல் வழியாக ரைட் ஒயரை கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலே வைக்கணும். ரைட் ஒயரை பின்னியாச்சு. அடுத்து லெஃப்ட் ஒயரை இதே ஹோல்குள்ளே இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலே வைக்கணும். இப்போது இதே ஹோல்குள்ளேயே இன்னும் 2 டைம்ஸ் பின்னுறதா இருந்தாலும் பின்னலாம். இந்த நாட்டு கொஞ்சம் வெளியே தெரியறதுனால இதே ஹோல்குள்ளேயே பாருங்கள் இன்னும் 2 முறை இந்த கைப்பிடி பின்ன போகிறேன். ரைட் ஒயரை பின்னியாச்சு. இதே ஹோல்குள்ளே லெஃப்ட் ஒயரை பின்னணும். ஓகே, இப்போ கடைசி ஹோல்குள்ளேயும் 4 முறை இந்த ஹேண்டிலை நம்ம பின்னி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து உள் ஒயர் எதுவுமே இல்லாமல் நார்மலாக ஒரு கூடைக்கு 2 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னுவோம் பாருங்கள், அதே மாதிரியே பின்னிக்கோங்க. பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணாமல் இப்போது 9 இன்ச்சு வரைக்கும் பின்னணும். 3/4 அடி வரைக்கும் பின்னிக்கோங்க போதும். அதுக்கு மேலே பின்னாதீங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி பின்னணும் இல்லையா, அதுக்கு ஒயர் நமக்கு பத்தாமல் போகும். ஸோ பேஸ்கெட்டோடு அட்டாச் பண்ணாமல் நார்மல் உருட்டு கைப்பிடி பின்னுவோம் பாருங்கள், அதே மாதிரி 9 இன்ச்சு வரைக்கும் பின்னணும். இப்போது 9 இன்ச்சு வரைக்கும் பின்னி முடிச்சுட்டு இதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் பேஸ்கெட்டோடு எப்படி அட்டாச் பண்ணி பின்னுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ 9 இன்ச்சு வரைக்கும் பின்னி முடிச்சிட்டே பாருங்கள். இப்போது 2 பக்கத்து கைப்பிடியும் ஒரே அளவில் இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இந்த டைப் ஹேண்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருந்தாலும் கிளியராக காமிச்சு கொடுத்துரும். ஸோ அப் அண்ட் டவுன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எந்த இடத்துல நீங்கள் ஹேண்டில் அட்டாச் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போது எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்குது, கொஞ்சம் கூட அப் அண்ட் டவுன் இல்லை. இப்போ அடுத்து இந்த பேஸ்கெட்டோடு அட்டாச் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். இது ஃபர்ஸ்ட் ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் ஹோல்குள்ளே ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற 2 ஒயரையும் இப்படி உள் பக்கமாக கொண்டு போயிருங்க. கம்ப்ளீட்டாக இப்படி வெளியே எடுத்துருங்க.
இப்போ இதே மாதிரி லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 ஒயரையும் இதே ஹோல்குள்ளே இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வந்துடுங்க. இப்போது இந்த ஹோல்குள்ளே லெஃப்ட் ஒயர் ரைட் ஒயர் லெஃப்ட் ஒயர் ரைட் ஒயர்னு இந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு. இந்த மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறம் கூட இன்னும் ஒரு முறை இந்த ஹேண்டில் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 2 பக்கத்து ஹேண்டிலும் கரெக்டாக இருக்குது. இப்போ ஹேண்டில் பின்னுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ரைட் ஹேண்டில் 2 ஒயர் லெஃப்ட் ஹேண்டில் 2 ஒயர் எடுத்துக்கோங்க. 2 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னுறதுக்கு நம்ம இந்த ஒயர்ஸை எப்படி அரேஞ்ச் பண்ணுவோமோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஹோல்குள்ளே நம்ம ஒயரை கொண்டு வந்தோம். ஸோ அதுக்கு கீழே இருக்கு இல்லையா, அந்த ஹோல்குள்ளே தான் ஃபர்ஸ்ட்டு பின்னணும். ரைட் ஒயரை இந்த ஹோல் வழியாக இப்படி உள்பக்கமாக கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு 2வது ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும். இப்போ ரைட் ஒயரை பின்னியாச்சு. இதே ஹோல்குள்ளே லெஃப்ட் ஒயரை பின்னுறேன். இப்போது இந்த 2 ஹோல்லையும் நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து இந்த பென்டகன் மாதிரி ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஹோல்குள்ளே நம்ம பின்னணும். அது கொஞ்சம் பெரிய ஹோல் அப்படின்றதுனால 4 டைம்ஸ் நம்ம பின்னணும். இப்போது ரைட் ஒயரை பின்னியாச்சு. அடுத்து லெஃப்ட் ஒயரை பின்னுறேன். முதல் முறையாக கைப்பிடி பின்னுறீங்கன்னா இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் தனியாக 2 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னி பழகிட்டு இந்த வீடியோவை பாருங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது 3வது முறையாக பின்னியாச்சு. அடுத்து 4வது முறையாக லெஃப்ட் ஒயரை பின்ன போகிறோம். இப்போது இதே ஹோல்குள்ளே லெஃப்ட் ஒயரை கொண்டு வரணும். இப்போது இதே ஹோல்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஒயரை கொண்டு போகிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னாக்கா, இந்த பென்டகன் ஹோலுக்கு கீழே ட்ரையாங்கிள் மாதிரி ஹோல் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே பின்னணும். இதுக்குள்ளே லெஃப்ட் ஒயரை கொண்டு வரேன். அது குட்டி ஹோல் அப்படின்றதுனால 2 முறை பின்னா போதும். இப்போது இதே ஹோல்குள்ளேயே ரைட் ஹேண்ட் ஒயரை கொண்டு போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹேண்டில் ஃபுல்லாகவே நம்ம பின்னி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஹோல் எதுவுமே இல்லை. அடுத்து இந்த சென்டர் ஹோல் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இந்த 2 ஒயரையும் கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு முடியெல்லாம் எதுவும் போட வேண்டியதில்லை. கூடையோட உள் பக்கத்துலேயே இந்த 4 ஒயரையும் சொருகி விட்டுருங்க. இந்த ஒயர் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ சிசரை வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டோன்னாக்கா உள்ளுக்குள்ளே சொருகி விடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஒயரை சொருகும் போது பாருங்கள், அந்த வி ஷேப்பில் சைடில் வந்துட்டு சொருகுறேன். அந்த ஹேண்டிலோடு அட்டாச் பண்ண மாதிரி இந்த ஒயரை சொருகி விடுங்க. நம்ம சாதாரண குடைக்கு கைப்பிடி பின்னும்போது நல்லா டைட்டாக முடி போட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விடுவோம் இல்லையா, இந்த டைப் குடைக்கு முடியெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது பிரிஞ்சு வரதுக்கான சான்ஸே இல்லை. பேஸ்கெட்டோடு அட்டாச் பண்ணி பின்னி இருக்கோம் இல்லையா, அதனால் முடி போடாமல் அப்படியே சொருகி விட்டுருங்க. கூட வந்துட்டு சாண்டில் கலரில் இருக்குது, ஹேண்டில் ரெட் கலரில் இருக்கிறதுனால நம்ம ஸ்ட்ரைட்டாக கீழே பார்த்த மாதிரி சொருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெட் கலர் ஒயர் வெளியே தெரியுன்ற காரணத்தினால ஹேண்டில் ஒட்டினா மாதிரியே இந்த ஒயரை சொருகி விடுறேன். இப்போ இதே மாதிரி இந்த பக்கத்தில் இந்த 2 ஒயரையும் சொருகி விட்டுருங்க. சொருகி முடிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஹேண்டில் ஒட்டின மாதிரியே இந்த ஒயர்ஸை சொருகி முடிச்சாச்சு. இப்போ அழகான கூடை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த கூடையை இன்னும் அழகாக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா, குட்டியாக ஹார்ட் ஷேப் நம்ம இதில் பின்ன போகிறோம். இப்போது ஹார்ட் ஷேப் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹார்ட் ஷேப் பின்னுறதுக்கு 4 ஒயர், ஒரு ஒயரும் 1.25 அடி கட் பண்ணிக்கோங்க போதும். இப்போது இந்த ஹேண்டில் பின்னும் பார்த்தீங்களா, இந்த சென்டர் இதுதான் கரெக்டாக சென்டர். இந்த சென்டர் ஹோல்குள்ளே இப்படி உள்ளுக்குள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு சைடில் மேலே இருக்கு இல்லையா, அந்த ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். சென்டர் ஹோலில் விட்டு சைடு ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுத்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. அடுத்து இதே சென்டர் ஹோல்குள்ளேயே 2வது ஒயரை விட்டுட்டு சைடில் இங்கே மேலே இருக்கிற ஹோலில் இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். ஹார்ட் ஷேப் நமக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இந்த ஒயர்ஸை ஜாயின் பண்ணணும். இப்போது ஒயர் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சென்டர் ஹோல்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹோல்குள்ளே 2 ஒயர் இருக்கு இல்லையா, இந்த 2 ஒயரையும் பிடிச்சி ஃபர்ஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட்டு நாட் போடுறோம் இல்லையா, இந்த ஒயரை தான் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ரன்னிங் ஒயர் மாதிரி வச்சு நம்ம பின்ன போகிறோம்.
இப்போது இந்த ஒரு ஹோல்குள்ளே இருந்த 2 ஒயரை பிடிச்சி நாட் போட்டாச்சு. அடுத்து ரைட் சைடு ஒரு நாட் போட்டுக்கோங்க. அடுத்து லெஃப்ட் சைடு ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போது 2 ஒயரை தான் நம்ம ஜாயின் பண்ணோம். அதில் 3 நாட் போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ அடுத்து 3வது ஒயரை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். 3வது ஒயரை இந்த ஹோல்குள்ளே விட்டு இதுக்கு மேலே இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. இந்த ஹோல்குள்ளே விட்டு மேலே இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துருக்கேன். எடுத்துக்கிட்டு இந்த ஒயரை அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஒயரை வச்சு 2 நாட் போடணும். ஒரு ஹார்ட் ஷேப் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே நாட் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். இப்போது ரைட் சைடு இந்த ஒயர் குட்டியாக இருக்கும். இதை உள்ளுக்குள்ளே நம்ம சொருகி விட்டுருவோம். அடுத்து 3வது ஒயரை இந்த ஹோலுக்கு சைடில் மேலே இருக்கிற ஹோல் விட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஹோல் வழியாக இந்த ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். இப்போது இந்த ஒயரை அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு சென்டர் நாட் போட்டோம் பாருங்கள். அதில் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் போகிற ஒயரை ரன்னிங் ஒயர் மாதிரி வச்சு தான் இப்போ நம்ம நாட் போட்டுட்ருக்கோம். நல்லா லூஸ் இல்லாமல் டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. இப்போது இதே மாதிரி இந்த ஒயரில் ஒரு நாட் போடணும். சென்டர் நாட் போட்டோம். நாட் போட்டுட்டு லெஃப்டில் 3 நாட்டு, ரைட்டில் 3 நாட் போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போது கரெக்டாக ஹார்ட் ஷேப் நமக்கு வந்துருச்சு பாருங்கள். அடுத்து மறுபடியும் சென்டரில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. அடுத்து ரைட் போகிற ஒயரை பிடிச்சி ரைட் சைடு 2 நாட்டும், லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு 2 நாட்டும் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் தான் பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். இந்த பேக் இருக்குது பாருங்கள். இதோட ஹார்ட் ஷேப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது ரொம்ப குட்டி கூட அப்படின்றதுனால குட்டியை ஹார்ட் ஷேப் பின்னிக்கிட்டு இருக்கும். இப்போ இதே மாதிரி லெஃப்ட் சைடு 2 நாட் போட்டுக்கோங்க. ஒரு நாட் போட்டாச்சு. இதே மாதிரி 2வது நாட் போடணும். அவ்வளோதான். இதுக்கு மேலே எந்த நாட்டும் போட வேண்டியதில்லை. ரொம்ப சிம்பிள் மெத்தடில் ஹார்ட் ஷேப் நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து இந்த ஒயர்ஸை சொருகி விடணும். இந்த பக்கம் இருக்கிற 2 ஒயரையும் ஒரே ஹோல்குள்ளே சொருகிக்கோங்க. அப்போ தான் பர்ஃபெக்ட் ஹார்ட் ஷேப் மாதிரி நமக்கு தெரியும். இப்போது இதே மாதிரி இந்த ஒரு ஹோல்குள்ளே இந்த 2 ஒயரையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. அப்போ தான் இது கரெக்டான ஹார்ட் ஷேப் மாதிரி இருக்கும். இப்போது சென்டரில் இந்த 2 ஒயர் இருக்குது பாருங்கள். இந்த 2 ஒயரையும் நடுவில் இருக்கிற ஒரு ஹோல்குள்ளே கொண்டு போகணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒயரை கொண்டு போகிறேன். இதே மாதிரி இந்த ஒயரையும் இந்த ஒரு ஹோல்குள்ளேயே கொண்டு போகணும். அந்த ஒயர் எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக உள்ளுக்குள்ளே இந்த ஒயரை கொண்டு போகணும். இப்போ பாருங்கள், இந்த ஒயரை இதுக்கு மேலே இருக்கிற ஹோல் வழியாக கொண்டு போகிறேன். அப்புறம் இந்த ஒயரையும் இந்த ஹோல்குள்ளே கொண்டு போகணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒயர் வெளியே தெரியாத அளவுக்கு ஹார்ட் ஷேப்புக்கு உள்ளேயே சொருகி விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது ரொம்ப சிம்பிள் மெத்தடில் ஹார்ட் ஷேப் பின்னி முடிச்சாச்சு. அப்புறம் இந்த ஒயர் எல்லாத்தையும் லூஸ் இல்லாமல் நல்லா டைட்டாக இந்த பேஸ்கெட்டுக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. இப்போ ரொம்ப சிம்பிள் மெத்தடில் ஹார்ட் ஷேப் பின்னி முடிச்சாச்சு பாருங்கள். பின்னி முடிச்சுட்டு எல்லா ஒயர்ஸையும் கூடைக்குள்ளேயே சொருகி முடிச்சிட்டேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிள் மெத்தடில் நியூ மாடலில் ஒரு மினி கூடை எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருக்கோம். இது நீங்கள் மினி கூடை மாதிரி மட்டும் இல்லாமல் ஒரு பர்ஸாக தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்திருக்கு. நீங்களும் இந்த கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இதே மாடலில் இந்த பெரிய பேக் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஃபுல் வீடியோ லிங்க் இருக்குது பாருங்கள். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.